9/8/2024 வெள்ளிக்கிழமை ஆன்மீக பதிவு. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க என்ன கடவுள் பார்த்துக்குவாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கடவுள்கிட்டே போய் சொல்லுவாங்க, ஏன் கடவுளே உன்னை நம்பி தானே இருக்கிறேன், நீ என்னை மட்டும் கண்ணை காட்ட மாட்டேற அப்படின்னு. அப்படி சொல்றவங்களுக்காண்டி ஒரு நல்ல ஆன்மீக கதையை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, ஒரு நல்ல கடவுள் பக்தர் என்னைக்குமே கடவுளையே நினைச்சிட்டு அவர்கிட்டே எல்லாமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய உற்ற நண்பனாவே இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு கடவுள் மேல அவ்வளவு பக்தி அவருக்கு. அவர் ஒரு தடவை அவர் இருக்கிற ஊர்ல வெள்ளம் வந்துடுது. வெள்ளம் வந்த உடனே எல்லாம் கால் வரை தண்ணி வந்துடுது. தண்ணி வந்த உடனே எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓட ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் வாங்க நீங்களும் வாங்க, ஏன் நீங்க இங்க இருக்கீங்க, நீங்களும் எங்க கூட வாங்க அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு. உடனே இவர் சொல்றாரு, எனக்கு கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே இவரும் போயிடுறாரு. அதுக்கப்புறமா தண்ணி இடுப்பு வரையும் வந்துடுது. உடனே இடுப்பு வரையும் வந்த உடனே ஒரு கப்பல்ல போன ஒருத்தர், ஒரு படகோட்டி வாங்க நீங்க மட்டும் ஏன் இங்க இருக்கீங்க, இதுக்கப்புறம் நீங்க என்ன ஆவீங்கன்னு தெரியாது, இன்னும் கொஞ்சம் மழை நிக்கிறாப்லே தெரியல, வெள்ளம் வந்துகிட்டே இருக்கு, அதனால நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா வாங்க என் கூட அப்படின்னு சொன்னோடனே, இல்ல இல்ல என்னை கடவுள் காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே தண்ணி கழுத்து வரை வந்துடுது. கழுத்து வந்த உடனே ஹெலிகாப்டர்ல போன ஒருத்தர் வாங்க நீங்க மேல வாங்க, கயிறு போடுறோம், நீங்க இழுத்துட்டு வாங்க, நீங்க அங்க போகலாம், இங்க இருக்காதீங்க, வெள்ளம் இல்லைன்னா நீங்க இறந்து போற சூழ்நிலை கூட வரும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லைங்க என்னை கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே சொன்னதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு வெள்ளம் தலைக்கு மேல போயிடுது, இறந்துடுறாரு. இறந்துட்டு மேலோகம் போனதுக்கு அப்புறம் கடவுள்கிட்ட போய் கேட்கிறாரு, ஏன்பா நான் எப்போவுமே உன்னையே நினச்சிருக்கேன், நீ எல்லாரையும் காப்பாற்றுனேன், கடவுள் பக்தி இல்லாதவனை கூட காப்பாற்றினேன், என் கொள்ளக்காரன் எல்லாரையும் காப்பாற்றினேன், ஆனால் உன்னையே நினச்சி உன்னையே நம்பியிருந்த நீ என்னையே காப்பாற்றலையே அப்படின்னு கேட்டார். அதுக்கு அங்கே கடவுள் சொன்னாரா, இல்லைப்பா நான் எங்கே உன்னை காப்பாற்றலை நீ எப்படி சொல்லலாம், ஒரு மனிதன் அனுப்பி கேட்டேன், நீ என்ன சொன்ன கடவுள் காப்பாற்றுவார்னு சொன்னேன், சரி இது கேட்க மாட்டேன், சரி ஒரு படகோட்டியை அனுப்பி கேட்போன்னு நினச்சேன், ஆனால் அந்த படகோட்டியையும் நீ கேட்கல, சரி படகோட்டிக்கு சொல்கிறதையும் கேட்க மாட்டேற அப்படின்னு ஹெலிகாப்டர் அனுப்பிச்சு அதுலேருந்து காப்பாற்றலன்னு பார்த்தேன், அதுலேயே நீ தப்பிக்கலை. ஆக மொத்தத்தில் கடவுளே நேரடியாக வரம் கொடுக்கணும்னு இல்லைப்பா, ஏதோ ஒரு வழியில் உனக்கு நான் நீ தப்பிக்கணும் பொழைக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீ அதை எடுத்துக்காததுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதே தாங்க எல்லாருக்கும், கடவுள் என்னைக்கு நேரடியாக வரம் கொடுக்க மாட்டார், யாரோ ஒரு மனிதர் மூலமாக யார் ரூபத்தில் வேணாலும் நமக்கு உதவி செய்யலாம். அதனால கடவுள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு என்னைக்குமே நினைக்காதீங்க. ஏதோ அதாவது உதவி செய்யும் மனிதன் தான் கடவுள், அதாவது கடவுளே நேராக வந்தால் தான் உதவி செய்வார். அந்த அளவுக்கு நேராக திருவடியிலே அவருடைய உண்மையான ரூபத்திலே கடவுளை பார்க்கணும் கிடையாதுங்க. உதவி செய்கிற அத்தனை பேருமே கடவுள் தான். அதனால என்னைக்குமே கடவுள் பாரு நினைக்காதீங்க. நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டும் போது இனிமேல் கடவுளை குறை சொல்லாதீங்க. மற்றவங்க செஞ்ச உதவியை ஏற்றுக்கிட்டு நம்ம செய்கிற பிரதிபலன் தான் கடவுளுக்கு செய்கிற நன்றின்னு நினச்சி என்றைக்குமே உதவி செய்யுங்க. அதே மாதிரி கடவுளையும் நல்லா வணங்குங்க என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உதவி வீராஜ் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை இப்படி சவால்குட்டி. நான் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். உங்கள் சமையல் நான். நன்றி, வணக்கம்.